நடிகர் விஜய் அரசியல் கட்சி தலைவர் விஜயா பார்த்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. அதுலயும் முக்கியமா சூரியன் கட்சியில இருந்து ஏகப்பட்ட பேர் பயங்கரமா எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு தான் நம்ம கட்சி பக்கம் வரமாட்டார் அப்படின்னு கணிச்சிட்டாங்களா இந்த பயமூர்த்தி பார்க்கறாங்க தெரியல. இருக்கிற 2 சென்டெல்லாம் விட்டு பேச விட்டாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் 200 ரூபா கொடுத்தா போதும் யாரை பத்தி வேணாலும் எப்படி வேணாலும் நடக்காத சம்பவத்தை கூட நடந்ததா சொல்லி பேசுறதுக்கு அங்க ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. விஜயாவுக்கும் சும்மா கிடையாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆளுங்கட்சியை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. பக்கமா நடந்த கல்வி விருது வழங்க விழாவை கூட அவர் பேசுறது பூராமே ஆளுங்கட்சி எடுத்து பேசுற மாதிரியே இருந்துச்சு. பல வருடங்களா திமுகவுக்கு எதிரான அப்படிங்கிற விஷயத்தை அவர் திரைப்படங்களோ டேரக்டாவோ இன்டைரக்டாவோ சொல்லிட்டே தான் இருந்திருக்காரு. வேலாயுத படம் ரிலீஸ் ஆகும்போது அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ அந்த படத்துல ஒரு வசனம் வரும், நல்ல நான் ஆளுங்கட்சிக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்தது திமுக. கலைஞர் உயிரோட இருந்தப்பவே நான் திமுக எதிரான அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாரு விஜய். கட்சி தொடங்குறதா அறிவிச்ச பிறகு அவரோட ஸ்டாண்ட் வந்து திமுகவுக்கு எதிரானதா இருந்துச்சு. அவரோட செயல்பாடுகளும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி நீட்டை எதிர்த்து பேசியிருந்தாரு. இதான் ஒரு பொதுவான கருத்தா, மக்கள் மேல அக்கறை இருக்க ஒரு தலைவர் பேசுற கருத்தா தான் பார்க்கணும். நான் ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா திமுகவும் நீட்டை எதிர்க்கிறாங்க, விஜயும் நீட்டை எதிர்க்கிறாரு. இப்போ விஜய் அவர்கள் திமுக ஆதரவா போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. விஜய் அவர்கள் நீட்டை எதிர்த்து பேசுறதை பார்த்த பிஜேபிக்காக பயங்கரமா காண்டாக ஆரம்பிச்சாங்க. இன்னும் திமுக தான் போய் எதிர்த்து பேசுறதா திடீர்னு நம்ம பக்கம் திருப்பிட்டானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க போல. பிஜேபியில் இருக்கிறவங்க என்ன திடீர்னு மாறிட்டாரு, இதுக்கு பின்னாடி ஏதாவது சதிச்செயல் இருக்கா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போல. இந்த சூழ்நிலையில பிஜேபியோட ஆதரவாளர் மாரிதாஸ் அவர்கள் ஒரு திடீர்னு தகவலை சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய வீடு வந்துட்டு கடற்கரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள இருக்குது. ER ஜோன் சொல்ல முடியும். அந்த பகுதியோட அளவை மாநில அரசிலும் மாற்றி கூட வச்சுக்கலாம். 100 மீட்டர் வச்சுக்கலாம், 200 மீட்டர் வச்சுக்கலாம், 500 மீட்டர் வச்சுக்கலாம். வசதி தகவலை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஆளுங்கட்சிக்காரங்க விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டை CR ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடற்கரை பகுதிக்குள்ள கொண்டு வந்து அவருடைய வீட்டையே இடிக்க போதா விஜய் அவர்களுக்கு நேரடியாக மிரட்டல் விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மாரிதாஸ். இப்படி ஆளுங்கட்சியை சேர்ந்தது உங்களோட வீட்டையே இடிச்சிரும் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு மிரட்டல் விட்ட காரணத்தால விஜய் அவர்கள் டக்குனு பிஜேபி எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதை கேட்கும் போது உருட்டு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நடுவுல விஜயகாந்த் அவர்களின் பிரச்சனை இழுத்து போட்டாரு. விஜயகாந்த் அவர்கள் சொந்த காசுல சொந்த இடம் வாங்கி சொந்தமாக தான் கட்டணம் கட்டியிருந்தாரு. ஆனா அவரோட இடத்தையே பிளான் பண்ணி இடிச்சாங்க. விஜயகாந்த் அவரோட கட்டணம் இடிக்கப்பட்டது அப்படிங்கிறது அவர் நடந்த அநீதி அப்படிங்கிறது பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கூடிய விஷயம். ஆனா விஜய் அவர்களுக்கு நடந்திருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆணிதிச்சு விஜய் அவர்களுக்கு மிரட்டல் எடுத்தது, அதுக்கு விஜய் அவர்கள் பயந்தது, இதெல்லாம் கண்டுபிடிச்சு மாரிதாஸ் அவர்கள் சொன்னது, இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையா ஒட்டா அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயத்த சாதாரண மக்களாக நம்பனால எந்த கருத்தையுமே சொல்ல முடியாது. உனக்கு போட எல்லாரும் பேசும்போது வாயை பார்த்துட்டு கம்முன்னு போக வேண்டியதுதான்.